பீஷ்மராகிய தேவவிரதனை இளவரசராக்குனதுக்கு அப்புறமா ஒரு முறை சாந்தனு மகாராஜா யமுனை நதிக்கரைக்கு போகிறாரு. அங்கே ஓட்டுற பெண்ணை பார்த்து காதல் வசப்படுறாரு. சாந்தனு மகாராஜா அந்த பெண்கிட்ட நீ யார், இங்கே என்ன செய்கிறன்னு கேட்குறாரு. அவள் தான் மீனவ குலத்து அரசரின் மகள் என்றும் தன் தந்தையுடைய அறிவுரைப்படி ஓட்டுவதாகவும் சொல்கிறாங்க. அந்த பெண்ணுடைய அழகில் மயங்கின சாந்தனு மகாராஜா அவளை திருமணம் செய்து கொள்ள அந்த பெண்ணுடைய தந்தைக்கிட்ட போய் பெண் கேட்குறாரு. அவரும் சம்மதித்து ஒரு நிபந்தனை இருக்குன்னு சொல்கிறாரு. சாந்தனு மகாராஜா என்ன நிபந்தனைன்னு கேட்க தன் மகளுக்கு பிறக்கும் குழந்தையே அரசனாகணும்னு சொல்கிறாரு. அந்த நிபந்தனையை ஏற்க முடியாமல் சாந்தனு மகாராஜா மிகுந்த வருத்தத்துடன் அரண்மனை திரும்புகிறாரு. அந்த மீனவ பெண்ணை மறக்க முடியாமல் அந்த பெண்ணின் நினைவால் வாடி வருந்துறாரு. சாந்தனு மகாராஜாவுடைய உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகுது. மன்னனின் உடல்நிலையை பார்த்த தேவவிரதன் அதற்கான காரணத்தை கேட்குறாரு. சாந்தனு மகாராஜா அந்த மீனவ பெண்ணை பற்றி எதுவுமே சொல்லாமல் சமாளிக்கிறாரு. தன்னுடைய தந்தை ஏதோ மறைக்கிறாருங்கிறத உணர்ந்த தேவவிரதன் தன் தந்தையுடைய தேரோட்டிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு.